வீடு புறம் போக்குங்களா 500 ரூபாய் கொடுத்து 6000 மாலை வாங்கி போடுறாங்கன்னா எங்க குப்பத்தோடி பகிர்ந்து போறீங்களா? எதிர்கட்சியா பார்த்தா என்ன நினைப்பா? படைங்க யாரு சுடுகாட்டில் எண்ணிட்டு இருந்த பணத்தை பாதி புரிக்கிற மாதிரி கட்சிக்காரன் தலைவரே, உங்க பேரை சொன்னாலே நம்ம கட்சிக்காரன் யாரும் வரமாட்டேங்கிறான். அவமானமா போட போதுட்டு ரோட்ல போற வரவனெல்லாம் கூட்டி கொண்டாந்து வச்சிருக்கேன். சரி, அது ரொம்ப இருக்கட்டும். ஆமா, நான் வரும்போது வருங்கால முதல்வரே வாழ்றேன்னு சொன்னது யாரு? அது நான் தான் தலைவர். ஓ, நீதானா? அப்புறமா என்ன நீ வந்து தனியா பாரு. சரி, நீங்களா போய் லாரிக்கு ஜாமான்கள் இருங்க. ஏக்கா ரொம்ப வசதியான போல இருக்கு. பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? நான் சொன்னேன் ஒரு அரசியல்வாதி குடி வர போறாருன்னு. இவர் தான். இனிமே யாராவது வாடகை கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்ணீங்க, அட்ரஸ் எல்லாம் மாற்றிடுவோம். ஜாக்கிரதை. அதுக்காக நீ ரொம்ப அழுதுக்காத, போயா. யாரு வந்தா நமக்கு என்னடி? நம்ம வாடகை நம்ம கொடுக்க போறோம். நீ வா. சரி, அது அப்படியே இருக்கு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அங்க இருக்கிற ஜாமான்ல போய் இறங்க. சரிங்க. தம்பி, என்ன வீடெல்லாம் பிடிச்சிருக்குதா? பரவாயில்ல தம்பி, உனக்காகவே கையில இருந்த காசெல்லாம் செலவு பண்ணி பெயிண்டெல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் தம்பி, யாருக்கு வீடு விட்டாலும் அட்வான்ஸ் வாங்காம உள்ளதில்லை. தம்பி அரசியல்வாதியாச்சே, எங்க போயிட போகுதுன்னு விட்டுட்டேன். தம்பி, மாச வாடகை 2000 ரூபாய், 5 மாசத்துக்கு 10,000 ரூபாய் அட்வான்ஸ். இதுதான் என் வழக்கம். வழக்கத்தை நான் மாத்திக்கிறது இல்லை. வழக்கம் இருந்தா அதை மாத்தக்கூடாது. உங்களுக்கு எப்படி சில வழக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி எனக்கு சில வழக்கங்கள் இருக்கு. என்ன தம்பி? நான் இதுவரைக்கும் யாருக்கு அட்வான்ஸ் கொடுத்ததே இல்லை. வாடகை கூட நான் இஷ்டப்பட்டா கொடுப்பேன். அதுவும் வீட்டுக்காரர் நடந்துக்கிற முறையை பொறுத்து. தம்பி, உன் வழக்கம் சரிதான் தம்பி. அதுக்காக அட்வான்ஸ் கூட கொடுக்கலன்னா எப்படி? திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு உனக்கு ஒரு வழக்கு இருக்குன்னா எனக்கு ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்றல, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? உன் கூட பேசிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்றத விட்டுட்டேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஐ ஆம் மஞ்சாசிங்கம் ஸ்பீக்கிங். என்னது ஒத்து வர மாட்டேங்கிறானா? என்ன பணம் கேட்கிறானா? பணம் கேட்டா கையக்கார எடுத்துங்கப்பா. இதுக்கு போய் நான் வந்துக்கிட்டு ஒரு 2-3 கொலைன்னா ஒரு அரசியல்வாதி தலையிடல நியாயம் இருக்கு. கை காலுக்கெல்லாம் நியாயம் இருக்குப்பா. போற விடக்கல. பெரியவரே, நீ என்னமோ கேட்டிய? நான் ஒண்ணு கேட்கலையே. அட்வான்ஸ் தம்பி, பணம் உங்ககிட்ட இருந்தா பேங்க்ல இருந்த மாதிரி சொல்லலாம். வரேன். என்னங்க டெம்போ வாடகை பணம்? பெரியவரே, வாடகை எவ்வளவு? 1500 ரூபாய். ஏண்டி அறிவிட்ட விட நான் தான் சொல்லியிருக்கேன்ல, புறப்படும் போது ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ பேங்க்ல இருந்து கேஷா மாத்தி பேங்க்ல வச்சுக்கணும். சொன்னா கேட்கறியா நீ? ஒரு அரசியல்வாதி சில்லறத்தனமா 1000-500 ரூபாய் பாக்கெட் வச்சுக்க முடியுமா? வந்த இடத்துல யார் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்? நைனா தவிர. நைனா, அந்த லாரிக்கார பையனுக்கு ஒரு 1500 ரூபாய் கொடுத்தணும். எவ்வளவு தம்பி? 1500. சரி தம்பி, எங்க கடனாவது வாங்கி கொடுத்துறேன். வரேன். பாவங்க, பார்த்தா நல்லவரா தெரியுது. அந்த வாடகை பணம் போது கொடுத்துருந்துருக்கலாம்ல. போடே அறிவு கிட்டவள. போன இப்பதான் அவனே கொண்டு வந்து வச்சிருக்கான். அதை நான் ரீட் பண்ணாம பேசுறேன். அதை உண்மைன்னு நினைச்சு மிரண்டு ஓடுறான்னா அவன் எப்படிப்பட்ட கேரளா இருப்பான்? அவங்கிட்ட எல்லாம் பணத்தை கொடுத்தா ஒழுங்கா வச்சிருப்பானா? பணம் எல்லாம் யார் யார்கிட்ட இருக்கணுமோ அவங்ககிட்ட தாண்டி இருக்கணும். முதல்ல பொருளாதாரத்தை புரிஞ்சுக்க. போடே தலைவர்.